வணக்கம். இன்றைக்கு நாம எப்படி சொல்றது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதையை ஆழமா பார்க்க போறோம். பௌத்த பாரம்பரியத்திலிருந்து வந்த கதை இது. ஒரு சாதாரண பக்தி செயல், ஒரே ஒரு சின்ன செயல் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்க போறோம். இது சண்டாளி விமானவத்து அட்டகதா அப்படிங்கிற ஒரு பழைய பாலி உரையிலிருந்து நாம எடுக்கிற விவரங்கள். ஆமா, விமானவத்துல வர கதை இது. ரொம்ப முக்கியமான கதை. கதை நடக்கிற இடம் ராஜகஹ நகரம். அங்க புத்தர் பகவான் தன்னோட அந்த மகா கருணையோட உலகத்தை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட வயசான பெண்மணியை கவனிக்கிறாரு. அவங்க சண்டாள குலத்தை சேர்ந்தவங்க, அதாவது அப்போதைய சமூகத்துல ரொம்ப தாழ்ந்த நிலையில இருந்தவங்க. ஆமா, அவங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட பழைய கர்ம வினைகள் படி அவங்க இறந்த பிறகு நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதுதான் நிலைமை, ரொம்ப பரிதாபமான நிலைமை. இப்ப நம்ம நோக்கம் என்னன்னா, அந்த பெண்மணி செஞ்ச ஒரே ஒரு மரியாதை கலந்த செயல் எப்படி அவங்க விதியையே மாத்தி நரகத்துல இருந்து காப்பாத்தி ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பிச்சதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். இது புத்தர் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை, மரியாதை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வாங்க, இத கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். ஆமா, நீங்க சொன்ன அந்த மகா கருணா சமாபத்தி, அதாவது மகா கருணை தியான நிலை, அது புத்தருடைய ஒரு முக்கியமான வழக்கம். அந்த ஆழ்ந்த தியான நிலையிலிருந்து வெளியே வந்த பிறகுதான் அவர் தன்னோட ஞான கண்ணால உலகத்தை பாப்பாரு, யாருக்கு உதவி தேவைன்னு உணர்வார். ஓ, அப்படியா? இது தினமும் நடக்குமா? ஆமா, இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, புத்தர் வெறும் துன்பத்தை பாக்குறதோட நிக்கல, அதை எப்படி நீக்கிறதுன்னு யோசிச்சு அதுக்கான செயலையும் செய்ய ஆரம்பிக்கிறார். அதுதான் முக்கியம். சரி சரி, உதவணும்னு ஒரு கான்கிரீட்டா நினைக்கிறார். இது வெறும் பரிதாபம் இல்ல, செயல் நோக்கம் கொண்ட கருணை. புரியுது. அப்போ புத்தர் அந்த பெண்ணுக்கு உதவ முடிவு பண்றார். அவங்கள நரகத்துக்கு போக விடாம தடுக்கணும், அதுக்கு பதிலா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு புண்ணிய செயலை அவங்க செய்ய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார். ஆமா, இதுதான் அவரோட எண்ணம். அதுக்காக புத்தர் என்ன பண்றாருன்னா, தன்னோட பிக்குகள் கூட்டத்தோட ராஜகக நகரத்துக்குள்ள பிச்சை எடுக்க போறார். இது வழக்கம் போல தினமும் செய்யறது தான். ஆனா இன்னைக்கு இதுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. நகரத்தை விட்டு வெளியே வராங்க. அப்போ புத்தர் வர்றத பாக்குறாங்க. அவர் முன்னாடி நிக்கிறாங்க. புத்தரும் இதுக்காகவே காத்திருந்த மாதிரி அவங்க முன்னாடி அவங்க வழியை மறைக்கிற மாதிரி இயல்பா நிக்கிறார். ஆமா, இது புத்தரோட திட்டம்னே சொல்லலாம். ஒரு கருணை நாடகம் மாதிரி. இந்த ரொம்ப முக்கியமான கட்டத்துல தான் புத்தரோட முதன்மை சீடர்கள் ஒருத்தர் மகா மொக்கல்லான தேடர் உள்ள வர்றார். ஓ, மகா மொக்கல்லானர். அவருக்கு நிறைய சக்திகள் உண்டுன்னு படிச்சிருக்கேன். ஆமா, அவருக்கு அபாரமான ஞான திருஷ்டி உண்டு. அதனால புத்தரோட நோக்கம் என்ன, அந்த பெண்மணியோட ஆயுள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது அப்படிங்கறதெல்லாம் அவர் உடனே புரிஞ்சுக்கிறார். நிலைமையோட அவசரத்தை உணர்றார். அவர் சும்மா நிக்கல, நேரா அந்த பெண்மணி கிட்ட போய் புத்தரை வணங்க சொல்லி தூண்டுறார். அவர் சொன்ன பாடல்கள், பாடல் 195 மற்றும் 196 நிலைமைய ரொம்ப அழகா சொல்லுது. கேளுங்க. ஓ சண்டாளியே, கௌதமரின் மகிமை பொருந்தியவரின் பாதங்களை வணங்கு. ஏன் தெரியுமா? உன் மேல இருக்கிற கருணையால தான் முனிவர்கள்ல 7ஆம் அவராய் இருக்கிற அந்த ஞானி உன் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கார். அவர் தொடர்ந்து சொல்றார், அருகதர் மேலையும் தாதி, அதாவது நிலையானவர் மேலையும் அசைக்க முடியாத நம்பிக்கையோட உன் மனசு உயர்த்து. தாதியா? அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றார், சீக்கிரமா இப்பவே கைகளை கூப்பி அவரை வணங்கு, ஏன்னா உன் ஆயுள் முடிய போகுது. அடேங்கப்பா, இந்த பாடல்கள்ல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. புத்தரோட பெருமையை சொல்ல மகிமை பொருந்தியவர், முனிவர்களில் 7ஆம் அவர், அருகதர், தாதின்னு பல வார்த்தைகள். ஆமா, அருகதர்னா எல்லா களங்கங்கள்ல இருந்தும் விடுபட்டவர், வணக்கத்துக்கு உரியவர்னு அர்த்தம். சரி, அந்த தாதி பத்தி சொல்லுங்க. தாதி அப்படிங்கிறதுக்கு உரையில விளக்கம் இருக்கு. தாதினா நிலையானவர், அதாவது ஆசை, வெறுப்பு, அறியாமை இது எதனாலையும் அசைக்க முடியாதவர், மனசோட எதிரிகளான தீய எண்ணங்களை ஜெயிச்சவர், பிறப்பு இறப்புங்கிற சம்சார சக்கரத்தையே உடைச்சவர். அவ்வளவு உறுதியான நிலை அது. ஓஹோ, அப்படியா? ரொம்ப ஆழமான அர்த்தம். அதே மாதிரி முனிவர்களில் 7ஆம் அவர் அப்படிங்கிறதுக்கு 2 விதமான விளக்கம் சொல்றாங்க. ஒன்னு, இந்த உலக கல்பத்துல வந்த விபசி புத்தர்ல தொடங்கி கௌதம புத்தர் 7ஆவது புத்தர்னு சொல்றது. சரி. இன்னொன்னு, உலக ஞானிகள், புத்தரோட சீடர்கள், பச்சைக புத்தர்கள், இப்படி எல்லா விதமான ஆன்மீக சாதனையாளர்களை விடவும் புத்தர் உயர்ந்தவர்னு சொல்றது. இந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த பெண்மணியோட மனசுல புத்தர் மேல ஒரு பிரமிப்பையும்
ஆழமான மரியாதையும் உடனடியா உண்டாக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. புரியுது. அப்புறம் சிரத்தையுடன் உன் மனதை உயர்த்துன்னு சொல்றது, அது வெறும் சடங்கு மாதிரி இல்லாம இவர் உண்மையிலேயே பூரண ஞானம் அடைஞ்ச புத்தர் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைய, சிரத்தைய மனசுல நிறுத்திக்க சொல்றது தானே? கரெக்ட், ரொம்ப சரி. கடைசி வரி, விரைவாக வணங்கு, உன் ஆயுள் முடிய போகிறது. இது அந்த நிலைமையோட அவசரத்தை, அந்த ஒரு கணத்தோட முக்கியத்துவத்தை நல்லா உணர்த்துது. நேரம் இல்ல, இப்பவே செய்யணும்னு சொல்ற மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் பௌத்தத்துல சொல்ற மரணாசன்ன கர்மம். அதாவது மரணத்தருவாயில் இருக்கிற மனநிலையோட முக்கியத்துவம். ஒருத்தரோட கடைசி எண்ணம் அவரோட அடுத்த பிறப்பை தீர்மானிக்கிறதுல பெரிய பங்கு வகிக்கும்னு சொல்லப்படுது. அதனாலதான் மகா மொக்கலானர் அந்த கடைசி நேரத்துல ஒரு நல்ல எண்ணத்தை, ஒரு புண்ணிய செயலை தூண்டுறார். அப்போ மகா மொக்கலானர் சொன்னதை கேட்டதும் அந்த பெண்மணிக்குள்ள என்ன நடந்திருக்கும்? ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும் இல்லையா? நிலைமையோட அவசரத்தை அவங்க உணர்ந்திருப்பாங்க. ஆமா, அவங்க மனசு புத்தரை பார்த்ததாலையும் மகா மொக்கலானரோட வார்த்தைகளை கேட்டதாலையும் ஒரு விதமான பக்தியால, அசைக்க முடியாத நம்பிக்கையால நிறைஞ்சு போச்சு. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம கையில இருந்த குச்சிய ஒரு பக்கமா வச்சுட்டு பஞ்சாங்க நமஸ்காரம் செய்றாங்க. பஞ்சாங்க நமஸ்காரமா? ஆமா, அதாவது 2 கை, 2 முழங்கால், நெத்தி, இந்த 5 அங்கமும் தரையில படுற மாதிரி விழுந்து முழு சரணாகதியோட புத்தரை வணங்குறாங்க. கைகளை கூப்பி தன்னோட முழு மரியாதையும் அந்த ஒரே வணக்கத்துல காட்டுறாங்க. அந்த பஞ்சாங்க நமஸ்காரம் சாதாரண வணக்கம் இல்ல. அது மிக உயர்ந்த மரியாதை, முழுமையான அர்ப்பணிப்பு, அதோட அடையாளம் அது. அந்த முக்கியமான கடைசி நிமிஷத்துல அவ்வளவு சிரத்தையோட, முழு நம்பிக்கையோட செஞ்ச அந்த ஒரே ஒரு செயல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. இதுதான் நாம ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா, சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையோட பரபரப்புல ஆழமான தத்துவ நூல்களை படிக்கவோ, மணிக்கணக்கில் தியானம் செய்யவோ, இல்ல எல்லா ஒழுக்க விதிகளையும் பஞ்சசீலம் மாதிரியான விஷயங்களை கச்சிதமா கடைபிடிக்கவோ நமக்கு நேரம் இல்லாம போகலாம். நீங்க கூட இதை உணர்ந்திருக்கலாம் இல்லையா? ஆமா, உண்மைதான். ஆனா உண்மையான ஆழமான நம்பிக்கை அது ஒரு கணத்துல தோணினாலும் கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இந்த கதை ஒரு பெரிய உதாரணம். அந்த பெண்மணி வணங்கி முடிச்சதும் அவங்க செஞ்ச அந்த செயல் அவங்களுக்கு சொர்க்கத்துல பிறக்க போதுமானதுன்னு புத்தர் உணர்ந்துக்கிறார். அவருக்கு திருப்தி. உடனே அவர் தன்னோட பிக்குகள் கூட்டத்தோட அமைதியா நகரத்துக்குள்ள பிச்சை எடுக்க போயிடுறார். ஆனா கதை இங்க முடியல. அப்புறம் அடுத்து நடக்க போறதுதான் எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிற, ஒரு விதத்துல கொஞ்சம் அதிர்ச்சி அடைய வைக்கிற ஒரு திருப்பம். என்னாச்சு? அந்த பெண்மணி விழுந்து வணங்கி எழுந்த அந்த நொடியிலேயே எங்கிருந்தோ ஒரு இளம் கன்றுக்குட்டியோட வந்த ஒரு பசுமாடு வேகமா வந்து அவங்கள முட்டி தள்ளுது. என்னது? மாடு முட்டிடுச்சா? ஆமா, அவங்க அந்த இடத்திலேயே பரிதாபமா இறந்து போறாங்க. உரையில இது பத்தி 2 பாடல்கள் 197, 198 கூட இருக்கு. நினைச்சு பாருங்க, புத்தரை வணங்கி முடிச்ச அடுத்த கணமே மரணம். என்ன ஒரு விதி! ஆமா, இது கேட்கும் போது அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா பௌத்த கர்ம விதியின்படி பார்த்தா இதுவும் புரிஞ்சுக்க கூடியதுதான். அவங்களோட பழைய தீய கர்மவினை அவங்களோட மரணத்தை அந்த நேரத்துல கொண்டு வந்திருக்கலாம். ஆனா மகா முக்கலானரோட வழிகாட்டலால, புத்தரோட கருணையால அவங்களோட கடைசி மனநிலை ரொம்ப ரொம்ப உயர்ந்ததா இருந்துச்சு. அந்த மனநிலை தான் அவங்களோட அடுத்த பிறப்பை தீர்மானிச்சது. அப்போ இறந்த அடுத்த கணம் என்னாச்சு தெரியுமா? சொல்லுங்க. அந்த சண்டாள பெண்மணி நேரா தாவதீம்ச சொர்க்கலோகத்துல ஒரு தேவ கன்னிகையா பிறக்குறாங்க. அடேப்பா, தாவதீம்ச லோகத்திலயா? ஆமா, அவங்களுக்காக அங்க ஒளி வீசுற ரத்தின கற்கள் பதிச்ச ஒரு பிரம்மாண்டமான விமானம், தேவலோக மாளிகை காத்துக்கிட்டு இருக்கு. அதை சுத்தி 100,000கணக்கான மற்ற தேவ கன்னிகைகள், அதாவது அப்சரஸ்கள், அவங்களுக்கு பணிவிடை செய்ய நிக்கிறாங்க. நினைச்சு பாருங்க. அவங்க போன பிறவியில இருந்த அந்த தாழ்ந்த நிலை, அழுக்கு துணி, வறுமை, சமூக இழிவு, அது போக வரவிருந்த நரக வாழ்க்கை, இதையெல்லாம் நினைச்சு பார்த்தா அந்த மாற்றம் எவ்வளவு பெரியது! மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் மாதிரி. நிச்சயமா. தாவதீம்ச லோகம்ங்கிறது பௌத்த அண்டவியல் படி காம லோகங்கள்லயே ரொம்ப உயர்ந்த, எல்லாரும் ஆசைப்படுற தேவலோகங்கள்ல ஒண்ணு. அப்படியா? ஆமா, சாதாரண புண்ணியம் செஞ்சவங்க அங்க போக முடியாது. ரொம்ப பெரிய புண்ணியம் செஞ்சவங்க, குறிப்பா தானம், சீலம், அதாவது ஒழுக்கம், இதுல எல்லாம் சிறந்து விளங்கினவங்க தான் அங்க பிறப்பாங்க. ஓஹோ. அந்த பெண்மணி செஞ்ச அந்த ஒரே ஒரு பக்தி செயலோட புண்ணிய பலன் எவ்வளவு மகத்தானதுன்னு அவங்களுக்கு கிடைச்ச அந்த சொர்க்க மாளிகையும் அந்த தேவ கன்னிகைகளும் நமக்கு தெளிவா காட்டுது. அந்த ஒரு கணத்த நம்பிக்கையோட மதிப்பு அவ்வளவு உயர்வானது.
இன்னொரு சுவாரஸ்யமான மனசு தொடுற விஷயம் என்னன்னா, அவங்க சொர்க்கத்துல பிறந்த அதே நாள்ல அந்த புது தேவலோக வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன விஷயம்? உடனே அவங்க ஒரு அழகான தேவதையா மாறி தனக்கு இந்த உயர்ந்த நிலைக்கு வர வழிகாட்டினாரே அந்த மகா மொக்கல்லான தேரர், அவரை தேடி பூலோகத்துக்கு வராங்க. அட, அப்பவே வா. ஆமா, வந்து அவரை வணங்கி தன்னோட நன்றியை தெரிவிக்கிறாங்க. இது பத்தி ஒரு பாடல் இருக்கு. எவ்வளவு வேகமாலாம் நடந்திருக்கு, அந்த நன்றி உணர்வு எவ்வளவு ஆழமா இருக்குன்னு பாருங்க. இது கர்மவினையோட வேகத்தை மட்டும் காட்டல, அதோட நியாயத்தையும் காட்டுது. செஞ்ச புண்ணியத்துக்கு பலன் உடனே கிடைச்சிருக்கு. ஆமா, அதே சமயத்துல நமக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு, நமக்கு வழிகாட்டினவங்களுக்கு நன்றி சொல்றதோட முக்கியத்துவத்தையும் இது ரொம்ப அழகா சொல்லுது. அந்த தேவதை அந்த சொர்க்கத்துல தன்னோட இன்பத்துல மூழ்கிடாம தனக்கு உதவிய வர நினைச்சு நன்றி சொல்ல வந்தது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். மகா மொக்கலானர் தியானத்துல இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு ஒளிமயமான தேவதை வந்து தன்னை வணங்குறத பார்த்து ஆச்சரியப்பட்டு கேக்குறாரு. அந்த பாடல் 200 இப்படி இருக்கு. தங்க நிறத்துல ஜொலிச்சு தேவலோக ஒளியோட பலவிதமான ஆபரணங்களால அலங்கரிக்கப்பட்ட உன்னோட பிரகாசமான மாளிகையிலிருந்து இறங்கி வந்து ஆயிரக்கணக்கான தேவகன்னிகைகள் சூழ நிக்கிறியே, நீ யார்? என்னை வணங்குற இவ்வளவு மேன்மை பொருந்திய தேவியே, உன்னை அறிமுகப்படுத்திக்கோ அப்படின்னு கேக்குறாரு. சரி. அதுக்கு அந்த தேவதை ரொம்ப பணிவோட அதே சமயம் ரொம்ப தெளிவா 4 பாடல்கள்ல 201 இருந்து 204 பதில் சொல்றாங்க. அவங்க சொல்றத கேளுங்க. வணக்கத்துக்குரிய ஐயனே, நான் போன பிறவியில ராஜகஹன் நகரத்துல வாழ்ந்த ஒரு ஏழை சண்டால பெண் தான். ஓ வீரரே, உங்களால தூண்டப்பட்டு தான் நான் அருகதரான மகிமை பொருந்திய கௌதம புத்தரோட பாதங்களை வணங்கினேன். ஆமா, அவருடைய புனித பாதங்களை நான் வணங்கின உடனேயே என்னோட அந்த சண்டாளி உடல் அழிஞ்சு நான் இறந்து இந்த அழகான நந்தன வனத்துல தேவலோக பூங்கா இந்த மகிழ்ச்சியான விமானத்துல பிறந்தேன். இப்போ 100,000 தேவ கன்னிகைகள் என்ன சூழ்ந்து நிக்க அவங்களுக்கெல்லாம் முதன்மையானவளா நான் இருக்கிறேன். அழகிலும் புகழிலும் ஐஸ்வர்யத்திலும் சிறந்து விளங்குறேன். அவங்க தொடர்ந்து சொல்றாங்க, நான் செஞ்ச அந்த ஒரே ஒரு மிகுந்த நற்செயலால் இவ்வளவு செழுமை அடைந்து போன பரவிய மறக்காம நினைவாற்றலுடனும் இது எப்படி நடந்துச்சுன்னு தெளிவா புரிஞ்சு கொண்டும் இந்த உலகின் ஒப்பற்ற கருணை மிக்க முனிவரான புத்த பகவானை இன்னும் அதிகமா மதிக்கிறேன். ஆமா, அது முக்கியம். அந்த நன்றி உணர்வால தான் வணக்கத்துக்குரிய ஐயனே உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை வணங்குறதுக்காகவே இங்க வந்திருக்கேன். எவ்வளவு தெளிவான நன்றி உணர்வு மிக்க, அதே சமயம் நடந்தத சரியா புரிஞ்சுக்கிட்ட பதில் பாருங்க. அவங்க பதில 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, அவங்களுக்கு தெளிவா புரியுது அவங்க செஞ்ச அந்த ஒரே செயல், அதாவது முழு நம்பிக்கையோட புத்தரை வணங்கினது தான் அவங்க இந்த உயர்ந்த நிலையை அடைய காரணம்னு. அந்த காரணகாரிய தொடர்பை அவங்க நினைவாற்றலுடனும் தெளிவாக புரிஞ்சு கொண்டு சொல்றாங்க. இது ஞானத்தோட ஒரு பகுதி. சொர்க்கத்துல பிறந்தாலும் அந்த ஞான தெளிவு அவங்களுக்கு இருக்கு. ஆமா. 2வது, புத்தர் மேல அவங்களுக்கு இருந்த அந்த மரியாதை, உலகின் கருணை மிக்க முனிவரே மதிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா, அது சொர்க்கத்துக்கு போன பிறகும் அப்படியே தொடருது, இன்னும் அதிகமாகுது. இது புத்தர் மேலையும் அவரோட போதனைகள் மேலையும் வைக்கிற உண்மையான மரியாதைக்கும் அதனால கிடைக்கிற உத்வேகத்துக்கும் எவ்வளவு நீடித்த சக்தி இருக்குன்றத காட்டுது. அந்த மரியாதை அவங்களோட மறுபிறப்பையே மாத்தி அமைச்சிருக்கு, அவங்க குணத்தையும் உயர்த்தி இருக்கு. ரொம்ப சரி. இப்படி தெளிவா தன்னோட நன்றிய சொன்ன பிறகு அந்த முன்னாள் சண்டாளியான இப்போதைய தேவதை மறுபடியும் மகா மொக்கல்லானரோட பாதங்களை வணங்கிட்டு அந்த இடத்திலே மறைஞ்சு போறாங்க. இதுதான் இந்த கதையோட கடைசி பாடல் 205 சொல்ற செய்தி. அதுக்கப்புறம் மகா மொக்கல்லானர் நடந்த இந்த அதிசயமான சம்பவத்தை புத்தர் கிட்ட போய் சொல்றாரு. புத்தர் இதை கேட்டுட்டு இந்த கதைய ஒரு அருமையான உதாரணமா பயன்படுத்தி அங்க கூடியிருந்த பிக்குகளுக்கும் மற்ற மக்களுக்கும் தர்ம உபதேசம் செஞ்சார். அந்த போதனை அங்க இருந்த பலருக்கும் ஞானம் பெறவும் நல்ல வழி அடையவும் ரொம்ப உதவியா இருந்துச்சுன்னு அந்த உரை முடியுது. ஆக இந்த கதையோட ஒட்டுமொத்த சாராம்சம் என்னன்னு பார்த்தா, புத்த பகவான் மேல நாம வைக்கிற உண்மையான கலப்படம் இல்லாத நம்பிக்கைக்கும் முழுமையான சிரத்தையோடு செய்யற ஒரே ஒரு மரியாதை செயலுக்கும் கூட அளவிட முடியாத சக்தி இருக்கு என்பதுதான். ஆமா, அதுவும் ஒரு தூய்மையான மனசோட நிலைமையோட அவசரத்தை உணர்ந்து கடைசி நேரத்துல செய்யப்படும் போது அது ஒருத்தரோட வாழ்நாள் முழுக்க செஞ்சிருக்கக்கூடிய மோசமான கர்ம வினைகளோட பலனை கூட மாற்றி ஒரு நல்ல மறுபிறப்புக்கு வழிவகுக்கும் ஆற்றல் கொண்டது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்களே, அந்த விஷயத்தோட ரொம்ப இயல்பா பொருந்தது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு அபிதம மாதிரியான ஆழமான பௌத்த தத்துவங்களை கற்கவோ, தினமும் மணிக்கணக்கில் தியானம் செய்யவோ, அல்லது பஞ்சசீல மாதிரியான எல்லா ஒழுக்கங்களையும் அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்கவோ நேரம் சூழல் இல்லாம இருக்கலாம். ஆமா, நிறைய பேருக்கு அப்படி இருக்கலாம். ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள புத்தர் மேல ஒரு பெரிய மரியாதை, ஒரு ஆழமான பக்தி இருக்கும். புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்கும் போதோ, குறிப்பா அவரோட மகா பரிநிர்வாணம், அதாவது அவர் இந்த உலக வாழ்வை நீத்தது, அதை பத்தி படிக்கும்போது அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆமா, அது உண்மைதான். கருணையுள்ள பௌத்த துறவிகளை பார்த்தா அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாமே அந்த ஆழமான பக்தியோட மரியாதையோட வெளிப்பாடுகள் தான். சரி சரி. உலகத்துல லட்சக்கணக்கான மக்கள் மன அமைதிக்காகவும் புண்ணியம் சேர்க்கவும் புத்தரோடு தொடர்புடைய புனித தலங்களுக்கு பயணம் செய்றாங்க. இந்தியாவில் இருக்கிற புத்த கயா, புத்தர் ஞானம் பெற்ற இடம், அப்புறம் குஷிநகர் அவர் பரிநிர்வாணம் அடைந்த இடம், சாராநாத், சிராவஸ்தி, இந்த மாதிரி இடங்களுக்கும். இலங்கையில் இருக்கிற அனுராதபுரம், மகாசேதிய, ருவன்வேலிசாய், அப்புறம் கண்டி தலதா மாளிகை, சிவனொழி பாதம் மலை, அதாவது ஸ்ரீபாதம், இந்த மாதிரி இடங்களுக்கும் போறது இதனாலதான். ஆமா, கண்டி தலதா பெரகரா கூட ரொம்ப பிரபலம் இல்லையா? கண்டிப்பா. வருஷா வருஷம் நடக்கிற அந்த தலதா பெரகரா கூட இந்த பக்திக்கும் மரியாதைக்கும் ஒரு பெரிய சான்று. இந்த இடங்களுக்கு போறதன் மூலமா மக்கள் புத்தரோட நினைவுகளோட தங்களை இணைச்சுக்கிறாங்க, மன அமைதி அடைறாங்க, புண்ணியம் சேர்க்கிறாங்க. இந்த கதை நமக்கு காட்டுற மாதிரி இப்படிப்பட்ட உண்மையான பக்திக்கும் மரியாதைக்கும் நிச்சயம் பலன் இருக்கு. அது ஒருபோதும் வீண் போகாது. ரொம்ப அருமையான விளக்கம். அப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த கதை என்ன சொல்லுது? உங்க வாழ்க்கையில இது எப்படி பொருந்தும்? ஒரு எளிமையான செயல் மாதிரி தெரிஞ்சாலும் அது முழுமையான நம்பிக்கையோடும் மரியாதையோடும், குறிப்பா ஞானம் அடைஞ்சவர் மேல காட்டப்படும் போது அது எவ்வளவு ஆழமான நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் நாம எல்லாரும் இந்த கதையிலிருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் நான் நினைக்கிறேன். அந்த சண்டாளப்பனோட கடைசி நேர பக்தி அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தது. இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. சொல்லுங்க. இந்த கதை மரண தருவாயில் அந்த கடைசி கணத்துல காட்டப்பட்ட மரியாதையோட அபாரமான சக்தியை பத்தி நமக்கு சொல்லுது, சரிதானே? ஆமா. ஒருவேளை அதே மாதிரியான மரியாதையையும் விழிப்புணர்வையும் கருணையையும் நாம மரண தருவாய்க்காக காத்திருக்காம நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்திலும் நாம செய்யற சாதாரண வேலைகள்ல நாம சந்திக்கிற மனிதர்களிடம், இயற்கையிடம், இப்படி எல்லா விஷயங்களும் வளர்த்து கொள்ள முயற்சி செஞ்சா அது நம்மளோட அன்றாட அனுபவங்களையும் நம்மளோட எதிர்காலத்தையும், ஏன் நம்மளுடைய அடுத்த பிறவிகளையுமே கூட எப்படி இன்னும் அழகா, இன்னும் அர்த்தமுள்ளதா வடிவமைக்கும். நல்ல கேள்வி. இதை நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க.